கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 11:25 உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும் என்பதாக நாம் வாசிக்கிறோம். ஆம், வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. வாரி இறைக்க உதார குணமுள்ளத்தோடு வாழ கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆனால் இப்பொழுது வாழ்கிற நம்முடைய நாட்களிலே உதார குணத்தோடு வாழும்போது நம்மை புரிந்து கொள்ளாத மனிதர்களை நாம் பார்க்கிறோம். நம்மிடத்திலிருந்து நம்மை ஏமாற்றி எப்படியாவது நம்மிடத்தில் உள்ளவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தான் மனிதர்கள் அநேகர் விரும்புகிறதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே உதார குணத்தோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் சில சுற்றியுள்ள மனிதர்களை பார்க்கும்போது அதிலே நாம் சற்று தயங்கி நிற்கிறதை இந்த பூமியிலே நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, மனிதர்களை பார்ப்பதை நிறுத்திவிட்டு தேவனை பார்த்து நாம் எதை விதைக்கிறோமோ அதை நிச்சயமாக அறுப்போம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து உதார குணத்தோடு வாழுங்கள். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். மனிதர்கள் எவ்வளவு ஏமாற்றினாலும் அவர்களுக்காக ஜெபியுங்கள். தொடர்ந்து அவர்களையும் கர்த்தரை அறிந்து கொள்ள ரட்சிக்கப்பட கர்த்தர் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். உதார குணத்தோடு வாழுங்கள். பெரிய அறுவடையை கர்த்தர் உங்களுக்கு காண அனுக்கிரகம் செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும் என்பதாக நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனாலும் இந்த கடைசி நாட்களில் உதார குணத்தோடு வாழ வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கு நீர்தாமே பலனை, சுகத்தை, சத்துவத்தை, ஆரோக்கியத்தை பெருக பண்ணுவீராக. களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பட்டும். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். அநேகருக்கு பாக்கியமுள்ள பிள்ளைகளாக வாழ பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக எண்ணப்பட அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.